நாம் வணங்குற குலசாமி, நம்மளை காக்கிற குலசாமி யாரை மாதிரி நம்ம வீட்டுக்கு வரும்? என் சாமி என் வீட்டுக்கு வருதுங்க. யார் மாதிரி அந்த தெய்வத்தோட உருவம் இருக்கும்? யாரை போன்று தோற்றத்தை நம்ம சாமி நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை உண்மையான நிகழ்வுகளோட அடிப்படையில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஏங்க, என் சாமி என்னைய காக்கிற சாமி, எல்லா மக்களையும் காக்கிற சாமி, ஊரை காக்கிற சாமி என் வீட்டுக்கு வருது அப்படின்னா எப்படி? அந்த மக்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்ற மக்கள்! அதுக்கு மேல என்ன வேணும்? உடல்ல சாமி வந்து ஆடுறது ஒரு பக்கம் நின்னாலும், தாம் பிள்ளைகளை பார்க்க பிள்ளைக வீட்டை தேடி வர்ற சாமி, அந்த தரிசனம், அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? உண்மையான மக்களுக்கு, சத்தியமான மக்களுக்கு, நீதியான மக்களுக்கு அந்த தரிசனம் கிடைக்கும். இன்னைக்கு அதைத்தான் நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட, இதெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே உண்மையாக நடந்தது. உங்கள் சாமி உங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னா யார மாதிரியான தோற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நான் அறிஞ்ச 10 உருவங்களை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஏதோ போன போக்கில் சொல்லலைங்க. நல்ல அறிவு நண்பர்கள் எல்லாரும் சாமியாடி வரும் மக்கள் இதை நல்லா மனசில் உள்வாங்கி கேளுங்க. முதல் தோற்றம் என்ன அப்படின்னா, அந்த எல்லையில் சாமி ஆடுற சாமியாடியோட தோற்றம். எப்படி? என் வீட்டுக்கு அந்த சாமியாடி வர்றாரு. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு தோரணம் இருக்குங்க. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு அம்சம் இருக்கும். சாதாரணமாக சாமி வர்றது சாதாரணமாலாம் நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரிஞ்சிடாது, காட்டி கொடுத்துடாது. அந்த சாமியோட சக்தி, அந்த சாமியோட மரியாதை, அந்த சாமியோட நிலை இருக்குல்ல, அது தெரியுறதுல நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு உண்மையான நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு அன்பர் இருக்காரு. அந்த அன்பர் நல்லா எப்படி எதுக்கும் அச்சப்படாம உண்மையா நீதியா தெய்வத்தை காலத்துக்கும் வணங்கி வர்ற மக்கள். அவர் வீட்டுக்கு அந்த சாமி தரிசனம் எப்படி கொடுக்குது அப்படின்னா, அந்த எல்லையில சாமியாடுனா சாமியாடி, இப்ப இருக்கிற சாமியாடுற சாமியாடி இல்ல. எப்படி? ஒரு தலைமுறை 2 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு சாமி ஆடி இருப்பாரு பார்த்தீங்களா, அந்த எல்லையில அந்த சாமியாடி அவர் வீட்டுக்குள்ள வர்றாரு. வீட்டுக்குள்ள வர்றது எப்படி காட்டுது பாருங்க. வீட்டுக்குள்ள வந்துடல, வந்தவர் எப்படி அப்படின்னா, இந்த வாகனம் 4 சக்கர வாகனம் இருக்குல்ல, 4 சக்கர வாகனத்துல பின்னாடி உட்காந்துருக்காரு. அதாவது இதெல்லாம் ரொம்ப குலசாமிய அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பெருமக்களுக்கு இதோட அந்த மகத்துவம் புரியும். அவங்களால இதை புரிஞ்சுக்க முடியும். ஒரு தெய்வம்னா அந்த தெய்வத்தை எப்படி வரவேற்கணும், அந்த தெய்வத்திற்கு எதெல்லாம் தேவை அப்படிங்கிறத எப்படி அந்த இடத்துல படம் போட்டு காட்டுது பாருங்க. 4 சக்கர வாகனத்துல வர்றாரு. வந்து வெளியே உட்காந்துருக்காரு. வீட்டுக்குள்ள வரலைங்க, உள்ள உட்காந்துருக்காரு. அப்ப என்ன பண்றாரு, அந்த வீட்டுல இருக்கிற அந்த மக்கள் இருக்காங்களா, அந்த மக்கள்கிட்ட ஒருத்தர் வேகமா ஓடி போய், ஓ உன் சாமி வந்திருக்கப்பா, வெளியே நிக்குது, நீ போய் அழைக்கணுமப்பா, நீ அழைக்கணும், அப்பத்தாயே அந்த சாமி உள்ள வரும், அழைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் பதறி போய், என் சாமியே என்னை தேடி வந்துருச்சா அப்படின்னு என்ன பண்றாரு, வேகமா தோல்ல இருக்க துண்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு ஓடுறாரு. ஓடி அந்த இடத்துல அந்த 4 சக்கர வாகனத்தோட கதவை திறக்கிறாரு. உள்ள அவர் உட்காந்துருக்காரு. எப்படி உட்காந்துருக்காரு? வெள்ளை சட்டை போட்டு, வெள்ளை வேஷ்டி கட்டி, நல்லா சிவனோட அம்சம் அவரு, நல்லா பட்டை அடிச்சு அருமையா உட்காந்துருக்காரு. அவர் போய் அந்த கதவை திறந்த உடனே அவருடைய பாதுகாவலர்கள், அவருடைய காவலர்கள் 2 பேர் வந்து நின்றாங்க. அந்த ஒரு சில தெய்வங்கள்லாம் ராஜ அம்சம் பொருந்திய தெய்வங்கள்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த ராஜ அம்சமாகவே வாழ்ற தெய்வங்க. அந்த சாமியை அழைக்கணும்னா அந்த சாமிக்கு சகல மரியாதைகளையும் செஞ்சு கொடுக்கணும். சிவப்பு கம்பளம் ரத்தனம் அப்படி விரிச்சு அந்த சாமியை வரவேற்கணும். அப்பதான் அந்த சாமி வரும். எப்படி? உள்ளன்போட அந்த தெய்வத்துக்கு தேவையான அனைத்தையும் நல்லா செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த சாமியை அழைக்கணும். ஒரு அரசன் அந்த அரசவையில ஏற போறான், அந்த மக்களுக்கு தீர்ப்பு நீதி வழங்க போறான் அப்படின்னா, அந்த அரசன் வர்றதுக்கு முன்னாடி அந்த சபையில அந்த மந்திரி பெருமக்கள், அந்த அவை புலவர்கள், அந்த பொதுமக்கள் எல்லாரும் எப்படி காத்து வழிமேல விழிவச்சு நிற்பாங்களோ அது மாதிரிதான் அந்த சாமி. அப்ப அவர் திறந்த உடனே 2 காவலர்கள் பக்கத்துல வந்து அவர் உள்ள வர்றாரு. எப்படி? ராஜ நடவோட்டு அப்படியே உள்ள வர்றாரு.
எந்த அவருடைய அந்த உண்மையான நீதியான அந்த மனுஷன் இருக்காருல்ல, அவர் வீட்டுக்கு உள்ள படியில வலது காலை எடுத்து வச்சு உள்ள ஏறுற. யார் உருவம் காட்டுச்சு? அந்த சாமி இப்ப ஆடுற சாமியாடியோட உருவம் காக்கல. 2 தலைமுறைக்கு முன்னாடி யார் மேல ஆடிச்சோ அந்த சாமியாடி உருவத்தை அவ்வளவு அழகா அந்த இடத்துல காட்டி கொடுக்குது. வீட்டுக்குள்ள ஏறுற சாமியே வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? ஏங்க, ஒரு ஆலயம் இருக்கு அப்படின்னா அந்த ஆலயத்துல இருந்து அந்த சாமி நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா, நம்ம வீட்டுல இவ்வளவு காலம் வரை நம்மை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி நம்மளுடைய மனசை ரணப்படுத்தி இருக்கிற அத்தனை எதிர்மறை சக்திகள் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டி ஓட விட்டுருவாரு. அவர் வர்றதுனாலே அந்த இடம் சுத்தமாயிடும். இவ்வளவு காலமாக பல திசைகள்ல இருந்து பல எதிர்மறை சக்திகளில் தாக்கப்பட்டு அந்த இடத்துல பலவீனமா இருக்கும்ல அந்த வீடு புத்துணர்ச்சி பெறும் அந்த சாமி காலடி பட்டா. இது ஒண்ணு. சரி, 2வது, நம்ம வீட்டுக்கு நம்ம சாமி வருது அப்படின்னா வேற எது மாதிரியான அவனுடைய உருவங்கள் இருக்கும் அப்படின்னா, ஒரு சாமி வர்றதுக்கு முன்னாடியே அந்த சாமியோட வாகனம் முன்னாடி வந்து நிக்குது, நோட்டமிடுது. ஒரு குதிரை வருதுங்க, ஒரு குதிரை வருது. குதிரை வந்து அந்த வீட்டு முன்னாடி பாக்குது. இந்த பக்கம் வலப்பக்கம் இடப்பக்கம் அது எல்லா 4 திசைகள்லையும் பார்த்து அந்த குதிரை அதுக்கப்புறம் போகுது. அந்த குதிரை மேல அந்த சாமி வர்றாரு. இது 2வது. ஏன் வாகனங்கிறது எதுக்குன்னு இப்ப புரியுதா? எதுக்கு தெய்வங்களுக்கு வாகனம் இருக்குன்னு தெரியுது? அந்த வாகனம் அந்த சாமியை பாதுகாக்க, அந்த சாமிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க. அதனாலதான் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் வாகனம் இருக்கும். யானை இருக்கும், குதிரை இருக்கும், நாய் இருக்கும், பறவை இருக்கும், யானை இருக்கும், இது மாதிரி ஆடு இருக்கும், பசு இருக்கும், கன்று இருக்கும், நாகம் இருக்கும், மயில் இருக்கும். இதெல்லாம் காரணம் என்ன? அந்த தெய்வத்திற்காக அந்த தெய்வத்தை பாதுகாக்கும் வாகனங்களோட வருகை முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சாமி வரும். சரிங்க, இது 2. 3வது, ஒரு அம்மா இருக்கு, ஒரு பெண் தெய்வம். அந்த அம்மா என்ன அப்படின்னா கையில மாந்திரீக சுவடு. அந்த அம்மா எப்படி வருது அப்படின்னா, அந்த எல்லையில இருக்க அந்த மக்களுக்கு உடல்நிலை சரியில்லை. அந்த உடல்நிலையை சரி பண்றதுக்காக அந்த சாமி வீடு தேடி வருது. எப்படி வீடு தேடி வருது? கையில ஓலை சுவடியை வச்சு, இந்த குறி சொல்லுவாங்க பாருங்க, ஒரு சின்ன கம்பு செக்கம்மா, அந்த தாயை அழைச்சு குறி சொல்லுவாங்கல்ல, அந்த கம்பை வச்சு அந்த அம்மா உள்ள வருது. உள்ள வந்து போன கணம் அந்த வீட்டுல இருக்கிற பெருமக்களுக்கு உடல்நிலை சரியாகுது. மருத்துவச்சியா ஒரு அவதாரத்தோட உள்ள வருது அந்த சாமி. அங்க தரிசனம் கொடுக்குது அந்த எல்லையில அந்த மக்களோட குலசாமி. சரிங்க, இது 3. 4வது என்ன அப்படின்னா, நல்லா 2 அண்ணன் தம்பி தெய்வம். எப்படியே நல்லா மாறுல நிறைய சந்தனத்தை பூசி, நல்லா வெள்ளை வேட்டி கட்டி, மேல துண்டு போடாம நல்லா கோண கொண்ட ஓட்டு செவக்க செவக்க வெத்தலை போட்டு அண்ணனும் தம்பியும் எப்படி பரிபூரணமா அந்த எல்லைக்குள்ள வர்றாங்க. இது 4வது உருவம். சரி, 5வது உருவம் என்ன அப்படின்னா, நல்லா கண்டாங்கி சேலை கட்டி ஒரு அம்மா, கண்டாங்கி சேலை கட்டி நல்லா வாய் சவக்க வெத்தலை போட்டு, நல்லா நெத்தியில வட்ட பொட்டு வச்சு, நல்லா காலில் தண்டை போட்டு அந்த அம்மா வீட்டுக்குள்ள வருது. அந்த தண்டை சத்தம் மட்டும் காதுல கேட்குது. இது 5வது. 6வது என்ன அப்படின்னா, ஒருத்தர் இரவுல தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய வீட்டுக்குள்ள பௌர்ணமி வெளிச்சமாகுது. என்னடா வெளிச்சம் ஆகுது? நம்ம சாமிக்கு நாம விரதம் பிடிச்சு நாம மனதளவுல அந்த தெய்வத்தையே நினைச்சு நாம நிக்கிறோம். நம்ம வீடு இவ்வளவு வெளிச்சமா, பௌர்ணமி வெளிச்சமா நம்ம வீடு இருக்கே, என்ன ஏதுன்னு பார்க்கும்போது அந்த எல்லையில வந்தது அந்த அவரோட குலசாமி. நம்ம சாமி வந்துருச்சுன்னு நினைச்ச கணா கன்னி மூளையில கண்ண 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 கண்ணன்னு சவனம் அடிக்குது. சரி, 7வது, ஒரு அம்மா இருக்காங்க, படுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நல்லா சம்மங்கி மாலை, சாமி மாலை சொல்லுவோம் பாருங்க, நம்ம சாமிக்கு போடும்போது சாமி மாலைனே கட்டுவாங்க. சம்மங்கி கட்டி நல்லா படுத்திருக்கும் போது அந்த சம்மங்கியோட வாசம் வந்தனே உடனே அந்த அம்மா, என்ன நம்ம வீட்டுல இவ்வளவு அழகா சம்மங்கி வாசம், நம்ம கோவில்ல தானே இருக்கோம், திருவிழா காலங்கள்ல எல்லா சாமிக்கும் நம்ம சாமி மாலை சம்மங்கி மாலை போடுவோம். அந்த நேரத்துல இருக்கிற அதே வாசனை கம 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 கமன்னு அப்படியே இந்த அளவு நம்ம வீட்டுக்குள்ள வருதே என்னான்னு போய் பார்க்கும்போது
அந்த அம்மா பூஜை அறையில சம்மங்கி மாலை 5 மாலை 6 மாலை 7 மாலை குமிஞ்சு கிடக்கு. தெய்வத்தோட வருக இப்படிதாங்க இருக்கும். அறிவு முன்பர்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும். சாதாரணமா நம்ம காட்டு கண்ணுக்கு தெரிஞ்சிடாது. இது மாதிரி பௌர்ணமி வெளிச்சங்களும் சாமி ஏற்கிற அந்த மாலை, அந்த சாமி மாலை, அந்த சம்மை எப்படி இருக்கு? உங்க வீட்டுல நீங்க வணங்குற உங்க கன்னி மூளையில சம்மங்கி மாலையா குமிஞ்சு கிடந்தா என்ன அர்த்தம்? அந்த சாமி தெய்வம் பரிபூரணமா உள்ள ஏறி என் குறைய கேட்க வந்துருச்சப்பாங்கிறது அர்த்தம். சரிங்க, இது 7வது. 8வது, உங்க வீட்டுக்கு சாமி வந்தா வேற எது மாதிரியான உருவங்கள் இருக்கும் அப்படின்னா, குடுகுடுப்புக்காரங்க இருக்காங்க பாருங்க. எப்படியே குடுகுடுப்புக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க? நடந்ததை, நடக்க போறத, நடக்க இருக்கிறத, செஞ்ச தவற எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு போவாங்க. அந்த தெய்வத்தோட முகம் இருக்கா, அந்த பார்வை இருக்கா, அதே மாதிரி அந்த சாமி ஒரு எதுக்கு வரும் அப்படின்னா, நீ இதை செஞ்சடா, நீ இந்த கருமாயத்தை அனுபவிக்க போற, உனக்கு இந்த ஆபத்து வரப்போகுது, அதுல இருந்து நீ பாதுகாத்துக்க. உன் சாமி கோபத்துல நிக்குது, இந்த திசையில நிக்குது, உன் வீட்டுல ஒரு சில இழப்பு ஏற்பட போது, ஒரு கண்ணீர் கருமாயத்தை நீ அனுபவிக்க போற அப்படிங்கிற மாதிரி அந்த குடுகுடுப்புக்காரர் சொல்லுவார். அதே மாதிரி அந்த குலசாமி அந்த உருவம் எடுத்து வந்து சொல்லலாம், பாதுகாக்கம். எப்படி அந்த பிள்ளைகளை பாதுகாக்கம். இது 8வது. 9வது, என் சாமி என் எல்லைக்கு வர்றதுன்னா வேற எது மாதிரியான உருவங்கள் இருக்கும் அப்படின்னா, இளவரசி தெய்வம், அக்கா தங்க தெய்வம், ஆத்தா மகன் தெய்வம், எப்படி அண்ணன் தம்பி தெய்வங்கிற மாதிரி பெண் தெய்வங்க 2 பிள்ளை ரெட்டை பிள்ளை மாதிரி இருக்கும். நல்லா பட்டு பாவாடை கட்டி இளவரசி மாதிரி நல்லா அதனுடைய தலை அலங்காரம் பண்ணி நல்லா ஒத்த சடை நல்லா போட்டு அந்த 2 பிள்ளைகளும் ஜல 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 ஜலன்னு அந்த கொலுசு சத்தத்தோட சிரிச்சுக்கிட்டே உள்ள ஏறுங்க வீட்டுக்குள்ள. அது மாதிரி நிறைய அன்பர்களுக்கு நடக்கும். இது 9வது. சரி, 10வது, என் சாமி என் குலசாமி என் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அறிகுறி வேற என்ன? அது மாதிரியான வெளிச்சம் உருவம் வேற எப்படி காட்டி கொடுக்கும் அப்படின்னா, உருவம் தெரியாது, அருவமா உள்ள வரும். உள்ள வந்த உடனே அந்த சாமியோட மனம், வாசம், சந்தன வாசம், செவ்வாது வாசம், நான் சொன்னேன்ல அந்த சம்மங்கி மாலை வாசம், அக்தரு வாசம், அந்த சாமி உடல்ல இருந்து வர்ற அந்த வாசம். அதே சமயம் அந்த சாமி அணிகிற அந்த சலங்க, தண்டை, மாராட்டி, சங்கிலி, காதுல ஓர குண்டலம், கடுக்கன், அது இருக்குல்ல, அதனுடைய சத்தம் மட்டும் அந்த இடத்துல சத்தமும் வாசமும் அந்த வீட்டுல நிறக்க கேட்கும். அந்த சோருக்கு உள்ள இருக்கிற அந்த சவனம் சொல்ல அந்த இடத்துல அது மாதிரி அருவமா உள்ள அந்த சாமி பரிபூரணமா அப்படி வரும்போது அந்த இடத்துல கண்டிப்பா பௌர்ணமி வெளிச்சமும் அந்த எல்லையில உதயமாகும். அப்ப இது எல்லாமே இன்னைக்கு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, என் குலசாமி என்னைய பார்க்க சத்தியமா ஒரு காலகட்டத்துல வந்தே தீரும். நான் சரியா இருந்தா என் சாமியை கண்ணறக்க பார்ப்பேன், என் சாமியை நான் கண்ணறக்க உணருவேன். சாமியை பார்க்கறது மட்டுமல்ல, இது மாதிரி அறிவு நண்பர்கள் உங்களுக்கு இது மாதிரி கனவுகள் உங்க சாமியோட தரிசனம் கிடைச்சிச்சு அப்படின்னா, வந்த சாமி வந்துருச்சுன்னு சந்தோஷத்தோட நம்ம நின்ற கூடாது. வந்த சாமியை வரவேற்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் தெரியுமா? தெய்வம் எல்லைக்கு வந்துருச்சப்பா, தெய்வத்துக்கு தேவையான படையலை கொடுப்போம், தெய்வத்துக்கு தேவையான ஆபரணத்தை கொடுப்போம், தெய்வத்துக்கு தேவையான அனைத்து சகல வசதிகளை கொடுப்போம், தெய்வத்துக்கு தேவையான அந்த அபிஷேகங்களை வழிபாட கொடுப்போம்னு வந்த சாமியை அப்படித்தான் நாம மரியாதை செய்யணும். இரவு நேரங்கள்லயே அந்த சாமி தெரிஞ்சாலும் எழுந்து நின்று அந்த சாமியை உறக்கத்துல கூட அந்த சாமியை இருகை கூப்பி நாம வணங்கி அந்த தெய்வத்துக்கு திருப்பி செய்யறதுதான் நாம் அந்த சாமிக்கு செய்யற பரிபூரண மரியாதை. அதை அறிவு நண்பர்கள் முழுமையா நீங்க உணர்ந்துக்கணும், இதெல்லாம் செய்யணும். அப்பதான் வந்த சாமி உங்களை கட்டி அணைக்கும். சாமி உள்ள ஏறிச்சு அப்படின்னா பனி போல உங்களை சுத்தி நிக்கிற அனைத்து கஷ்டங்களும் கருமாயங்களும் தீரும், ஒரு கணத்துல மாத்தி கொடுக்கும். இது போன்ற நிகழ்வுகள் அறிவு நண்பர்களுக்கு, சாமியாடி பெருமக்களுக்கு, குலதெய்வத்தை நேசிக்கிற உயிருக்கு உயிரா நேசிக்கிற பெருமக்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தோட வருகை அம்சம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு கணம் உங்களை சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சு தாம் பிள்ளவோட உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து உங்களுக்கு சகல வளத்தையும் சௌபாக்கியத்தையும் அழகான மனநிலையையும் கொடுத்து உங்களை மகிழ்வித்துதான் அந்த சாமி எல்ல திரும்பும். சத்தியமான உண்மை. அதனால இன்னைக்கு அறிவு நண்பர்களுக்கு நான் அறிஞ்சதை
உங்க குலசாமி உங்க வீட்டுக்கு எப்படியெல்லாம் வரும், அதனுடைய உருவம் எப்படி இருக்கும், அதனுடைய அம்சம், அதனுடைய வருகை, அதனுடைய சாட்சி, அதனுடைய ஆதாரங்கள், அதனுடைய அந்த ராஜ அம்சம், வரவேற்பாளர் எப்படியெல்லாம் நம்ம சாமி நமக்கு காட்டி கொடுக்கும் அப்படிங்கிற இது போன்ற உண்மையான நிகழ்வுகளை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.